வணக்கம். வெல்கம் டு ரோஹிணி அஸ்வின் லா டாக்ஸ். போன வீடியோல நம்ம பார்த்துப்போம் இந்த ஓபிசி கம்பெனினா என்ன? ஓபிசி கம்பெனி அப்படின்னா அந்த ஒன் பர்சன் கம்பெனி. ஸோ அப்படின்னா என்ன? அதோட அட்வான்டேஜஸ் என்ன? அது ஏன் எல்லாரும் ஓபிசி கம்பெனி வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பத்தின ஒரு பிரீஃபான வீடியோ பார்த்துருப்போம். இந்த வீடியோல வந்து அந்த ஓபிசி கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஓபிசி கம்பெனினா அந்த ஒன் பர்சன் கம்பெனி, ஒரு நபரை மட்டுமே சார்ந்து அமையக்கூடிய கம்பெனி தான் அந்த ஒன் பர்சன் கம்பெனி. ஸோ உங்க கையில எவ்வளோ கேபிட்டல் இருக்கு, உங்க கையில எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதை வைத்து மட்டுமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நீங்க ஓபிசி கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஓபிசி கம்பெனில ஒரு டைரக்டர், ஒரு ஷேர் ஹோல்டர், ஒரு ப்ரமோட்டர், அதாவது ஒரு நபரே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி அவரை சார்ந்து மட்டுமே இந்த கம்பெனி அமையப்பட்டிருந்தால் அதை ஓபிசி கம்பெனியா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கீ ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஓபிசி கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ as I told you, the one member, இந்த ஒரு நபரை மட்டுமே சார்ந்து அமையப்பட்டிருக்கு இல்லையா? ஆனா அந்த நபருக்கு ஏதாவது ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் நடந்ததுன்னா அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு நாமினி தேவை. ஸோ filing up of nominee is very important. So it is one key requirement for an OPC company. And ஒரு ஓபிசி கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா எந்த ஒரு லிமிட்டட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது. ஸோ இந்த ஓபிசி கம்பெனியை நீங்க லேட்டரா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவும் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவும் நீங்கள் நினைத்தால் மட்டுமே மாற்றிக்கொள்ளலாம். இது நியூ ரூல்ஸோட ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா, நாமினியோட கன்சென்ட் ரெக்குவயர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு கீ ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். நீங்களாகட்டும் இல்லை உங்களோட நாமினி ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா. யூ ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா residing in India. ஸோ இந்த ஒரு கீ ரெக்குவயர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அண்ட் ஓபிசி கம்பெனி. ஸோ இதோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அப்டைனிங் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் ஃபார் யோர் நாமினி. ஸோ ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எங்கே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குவீங்கன்னா, அந்த எம்சிஏ போர்ட்டல், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்ளை பண்ணி வாங்குவீங்க. உங்களுக்கும் உங்கள் நாமினிக்கும் வாங்கக்கூடியது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்டைனிங் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கம்பெனி யார் ஆரம்பிச்சாலும் ஒரு டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் வெரி மேண்டேட்ரி. இது நீங்க எங்க வாங்குவீங்கன்னா எம்சிஏ போர்ட்டல்ல தான் அப்ளை பண்ணி வாங்குவீங்க. இந்த எம்சிஏ போர்ட்டல்ல இருந்து ஃபார்ம்ஸ் வந்து யூ ஹேவ் டு டவுன்லோட் அண்ட் ஹேவ் டு அப்ளை த்ரூ இட். இட் இஸ் த்ரூ ஃபார்ம் SPICE ஸ்பிக் அண்ட் INC 32. இந்த ரெண்டு ஃபார்மையும் நீங்க ஃபில் பண்ணி இந்த டைரக்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்ளை பண்ணி வாங்குவீங்க. போஸ்ட் தட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சூஸிங் அ யூனிக் கம்பெனி நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனி நேமை யூனிக்காக சூஸ் பண்ணணும். எந்த கம்பெனி நேமை நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓபிசி அப்படின்னு தான் முடியும். ஸோ யூனிக் கம்பெனி நேம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நேமை சூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. இட்ஸ் நாட் சேஃபர். ஸோ சூஸிங் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எந்த ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நேம் அல்லாது யூனிக்கான ஒரு கம்பெனி நேமை செலக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்டைன் பண்ணி வாங்கணும். அதுக்கும் நீங்க எம்சிஏ போர்ட்டல்ல தான் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஃபார் தட் ஆல்சோ யூ ஹேவ் டு ஃபில் தி ஃபார்ம் SPICE and you have to get the company name from that portal. உங்களுக்கான யூனிக் கம்பெனி நேமை நீங்க அங்கிருந்து வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரவி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற கம்பெனி நீங்க வந்து அப்டைன் பண்ணி வாங்குறீங்கன்னா அது கூட வந்து ஓபிசி அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஆன கம்பெனி நேம் தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். இட் ஷுட் பி யூனிக். அது கொடுக்கக்கூடிய இன்புட் உங்களோட சாய்ஸ், பட் யூனிக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தி ஃபோர்த் க்ரூஷியல் ஸ்டெப் இஸ் ரெடிங் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஒரு கம்பெனி ஓபிசி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்குன்னா, MOA, தி மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் AOA. எந்த ஒரு கம்பெனியுமே வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த ஓபிசிக்கு 2 இம்பார்ட்டன்ட் மட்டும் இருந்தால் போதும். அதாவது MOA அண்ட் AOA, மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் and articles of association. The memorandum of association அப்படின்னா உங்க அந்த கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் பத்தி அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம்.
அடுத்தது ஏஓஏ அப்படின்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனியோட இன்டர்னல்ஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல சொல்லப்பட்டிருக்கும். இந்த 2 டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் ரெடியாக பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தி நாமினிஸ் கன்சென்ட் டாக்குமெண்ட். அதாவது உங்க நாமினி கண்டிப்பா அவர் விருப்பப்பட்டு தான் உங்களுக்கு நாமினியா இருக்காரு, அவருக்கும் இதுல கம்ப்ளீட்டா ஒப்புதல் இருக்கு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ தி நாமினிஸ் கன்சென்ட் டாக்குமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதோட டாக்குமெண்ட். அதாவது உங்க கம்பெனி நீங்க எங்க ஆரம்பிக்க போறீங்க அதுக்கான அந்த ஆஃபீஸோட டாக்குமெண்ட்ஸ் அதுவும் நீங்க சப்மிட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சி நீங்க சப்மிட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா இன்னொரு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டி ப்ரூஃப், பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்டெப் 4ல பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்றத நீங்க ஏற்பாடு பண்ணி தயார் பண்ணி வச்சு, ஒரு ஆஃபீஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட் அதெல்லாம் கூட நீங்க காமிச்சிக்கலாம். ஸோ the fifth step is the incorporation of the company. ஸோ அந்த கம்பெனி நீங்க வந்து இன்கார்பரேட் பண்றதுக்கு ஃபைல் பண்ணணும். ஸோ அது எங்க பண்ணுவீங்கன்னா எம்சிஏ போர்ட்டல்ல தான் பண்ணுவீங்க. எம்சிஏ போர்ட்டல்ல உங்க கம்பெனி இன்கார்பரேட் பண்றதுக்கு நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ இது எதுக்காக பண்றோம்னா இபிஎஃப்ஓ, பேன், டேன் அலாட்மெண்ட், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நம்ம அப்டைன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கம்பெனியை வந்து இன்கார்பரேட் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க இன்கார்பரேட் பண்றதுக்கு எம்சிஏ போர்ட்டல்ல தான் அணுகி நீங்க இன்கார்பரேட் பண்றதுக்காக ஃபைல் பண்ணுவீங்க. அது லாஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இன்கார்பரேஷன் சர்டிபிகேட். உங்க கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணப்பட்டிருக்கு அண்டர் எம்சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைனல் ஸ்டெப். இதுக்கப்புறமா தான் உங்க கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லீகலா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா getting the incorporation certificate after filing for incorporation. அதுவும் நீங்க எம்சிஏ போர்ட்டல்ல இருந்து தான் வாங்குவீங்க. அது கிராண்ட் பண்ணக்கூடியது யாருன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதை கிராண்ட் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க எம்சிஏ போர்ட்டல்ல தான் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இட்ஸ் அ ஃபைனல் ஸ்டெப். போஸ்ட் தென் you will be getting your TAN and PAN allotment, your CIN, your number, and finally the certificate of incorporation that will be given up in the MCA portal. So this is the final step of constituting an OPC company. Post this, your OPC company is ready to go. So இதுதான் வந்து கம்ப்ளீட் ஆன ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ். இது நான் பிரீஃபாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இதுக்குள்ள இன்னும் மைனர் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. இதை நீங்க உங்க லாயரை பர்சனலாக அணுகி நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஓபிசி கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு பிரீஃபான ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ திருப்பி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் யூ வில் கோ ஃபார் an digital signature, obtaining DIN, next second step, director identification number, then getting your unique company name, and then reading up all the necessary documents பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்க ஃபைலிங் ஃபார் இன்கார்பரேஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்குவீங்க. இது எல்லாமே நடக்கிறது எம்சிஏ போர்ட்டல் மூலியமா தான். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் completely useful to you people, and இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட உங்களை forthcoming வீடியோஸ்ல சந்திக்கிறேன். Thank you.